இந்த போர் எட்டி இருக்கிற சூழல் எப்படி இருக்குடான்னா அமெரிக்காவோட அசட்ஸ் அவங்களோட இராணுவ பலமும் இப்போ பலவீனமாக தான் இருக்கு அந்த பகுதியில். அவங்க வந்து கப்பல் படை வந்து 5th ஃப்ளீட் பஹ்ரைனில் இருக்கு, கொத்தாரில் அவங்களுக்கு அல்-உதைத் பேஸ் இருக்கு. இந்த பேஸுகள் எல்லாம் இன்னைக்கு ஈரான் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கன் ஏர் டிஃபென்சஸ் ஆர் வெரி வீக். அங்கே வந்து தேவையான அளவுக்கு அவங்க ஏர் டிஃபென்சஸை வைக்கலை, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து எவ்வளோ நாட்டில் நீங்கள் உள்ள திருப்பி கை வச்சுட்டே இருப்பீங்க. ரூல் பேஸ்ட் ஆர்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரூல் பேஸ்ட் ஆர்டர் ஏதாவது ஒன்றுக்கு அமெரிக்கா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திரும்ப சொல்கிறாங்க ரூல் பேஸ்ட் ஆர்டரில் திரும்ப உட்காந்து டீஎஸ்கலேட் பண்ணோம், உட்காந்து பேசணும்னா பேசி ஃபெயிலியர் ஆன அடுத்த நாள் நீ அட்டாக் பண்ணுறேன். அணு ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இவர் தான் அணு ஆயுதத்தை போட்ட நாடு. இனிமேலும் போடுறது தயங்க மாட்டார்கள் அவர்கள். நான் சொல்கிறேன் 86 வயது முதியவர், ஓகேவா? அவர் உயிரோடு இருந்திருந்தானா மேபி அனதர் ஒரு 5 இயர்ஸ் இருக்கலாமா? அவராக போயிருந்தா கூட இவ்வளோ பெரிய விஷயமா இது ஹீரோ ஆயிருக்க முடியாது. இப்போ அவர் ஹீரோ ஆகிட்டாங்க. எக்ஸாக்ட்லி சார். இப்போ அவரை கொன்னதால ஒரு போற்றப்பட வேண்டிய நபரை வந்து அமெரிக்கா கொன்னது வந்து எல்லாருக்குமே அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கு. அது இல்லாமல் அவர் வந்து இதை அலோவ் பண்ணல அதை அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குண்டு போட்டீங்க. 135 பெண் குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் போய் குண்டு போட்டீங்க. ரெண்டாவது இவங்க இஸ்ரேலை திருப்பி குண்டு போடுறாங்க, அங்கேயும் மக்கள் தான் கொல்லப்படுறாங்க. நல்லா பாருங்க, இதில் எதுலையுமே அமெரிக்க மக்களுக்கு சேதம் இல்லை, அமெரிக்காவுக்கு சேதம் இல்லை. ஒருத்தனோட பாதுகாப்பை வந்து நான் காப்பாற்றுறேன்னு நீ சொல்லிட்டு அந்த பாதுகாப்பை நீங்களே வந்து அத்துமீறி வரம்பை மீறி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க திருப்பி அடிப்பது இயல்பு தானே. இல்லை அது அணுவா கூட இருக்கலாமான்னு கேட்குறேன். இருக்கலாம். எந்த இடத்துலையுமே அமெரிக்காவுக்கு வந்து பாதுகாப்பு அரண் இல்லை. பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமோ தேர்ட் மிசைல் சிஸ்டமோ எதுவுமே வேலைக்கு ஆகலை. இல்லை அது வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. ட்ரம்ப்புக்கு வேற ஒரு நோக்கம், அது வந்து பிஸ்னஸ் ரீதியான வேற ஒரு நோக்கம் இல்லை. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்தால் இவரோட லீலைகள் எல்லாம் வெளியே வந்துடும். அதுதான் முழுக்க காரணமா என்ன? 90% அதுதாங்க காரணம். மக்களை திசை திருப்பும் செயலாகத்தான் இதை பார்க்கப்படுது. இவங்க வந்து ஒரு சண்டையாவது தொடங்கின சண்டையை முழுமையாக முடிச்சு இவங்க வெற்றியை வந்து அடைஞ்சு இவங்க நினச்சதை சாதிச்சுட்டு வெளியே போயிருக்காங்களா? அமளியிலையும் குழப்பத்திலையும் உள்நாட்டு போர்லையும் தானே அந்த நாட்டை விட்டு போயிருக்காங்க. இப்போ ஈராக் மிலிட்டியாஸும் ஈரான் மிலிட்டியாஸும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈரானோட ஐஆர்ஜிசியும் ஈராக்கோட இதுவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த மொத்த ரீஜனுமே ஒரு அன்ஸ்டேபிள் ரீஜன். எங்கே ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் மொத்தமே அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஒன்றா கை கொடுத்த மாதிரி சிரியாவில் இன்னொரு சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் மற்றும் புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜெயின் சார். சார் முதல்ல நிரஞ்சன் சார்ட்ட வந்து நான் ஆரம்பிக்கிறேன். சார், ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் நம்ம பார்த்துருப்போம். கமேனி மறைவுக்கு பிறகு அதி தீவிரமாக தாக்குதல் 2 பக்கம் மாறி மாறி கொடுக்குறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் ஃபுல்லாக தீவிரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இப்போதைய சூழ்நிலை என்ன நடக்குது, நிலவரம் என்ன சார்? அதாவது இந்த போருக்கு கரெக்டான துல்லியமான தாக்குதலில் குறிவைத்து தான் இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இஸ்ரேலோட 200 பிளேன்கள் 90 நிமிடங்களுக்குள் இந்த அட்டாக்கை நிறைவேற்றினாங்க. அதாவது கொரம்ஷேர், இஸ்ஃபஹான், தெஹ்ரான் மற்றும் சில நகரங்களை குறிவைத்து தாக்குனாங்க. கொரம்ஷேர் வந்து அங்கேயும் வந்து அவங்களுக்கு ஆயுத கிடங்கு இருக்குது. இஸ்ஃபஹானில் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது அவங்க யுரேனியத்தை வந்து தேக்கி வச்சுருக்காங்க. 400 kg அளவுக்கான யுரேனியத்தை அங்கே வச்சுருக்காங்கன்ற ஒரு ஐயத்தில், ஒரு டவுட்டில் அதையும் அட்டாக் பண்ணாங்க. ப்ளஸ் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் வந்து அவங்க ஏவுகணைகள், ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து தேக்கி வச்சுருந்தாங்க. அதை டிஸ்ட்ராய் பண்ண போனோம். டெஹ்ரான் வந்து அரசியல் தலைமையகமாக இருக்கிறதுனால அன்றைக்கி எல்லாரும் ஒன்று கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு போனாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருந்தே யாரோ நாச வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டை சிரியா மேலே வச்சாங்களே, சிரியா தான் காட்டி கொடுத்துச்சு. சிரியாவும் ஒரு சில இருக்கலாம். ஏன்னா சிரியாவோட வான்வெளி தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க, சிரியா வழியாக தான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்றது ஒரு கட்டமாக இருந்தாலும், சவுதி அரேபியா இந்த அட்டாக்கு அமெரிக்காவை வற்புறுத்தினாங்க.
இந்த அட்டாக் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வெளிப்படையா நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்த அதே சவுதி அரேபியா இந்த அட்டாக்கை இப்போ பண்ணலன்னா எப்பவும் பண்ண முடியாதுன்னு வலியுறுத்தினது வந்து முகமது பின் சல்மான் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. பல்வேறு முறை ட்ரம்ப்பை வந்து தொலைபேசியில் கூப்பிட்டு பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க தலைமையகத்தை முழுமையா தகர்த்திருக்காங்க. தகர்த்தின பிற்பாடு அதே சமயத்துல அந்த அட்டாக்ல அவங்க அடுத்து குறிவைத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர் டிஃபென்சஸ்னா நம்மளுக்கு இருக்கு பாருங்க, ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் S-400 இருந்தது பாருங்க, சிந்துரா. அது மாதிரி உங்களுக்கு S-300 சைனா கொடுத்ததா? அது இல்ல S-300 ரஷ்யா கொடுத்தது. சைனா கொடுத்தது HQ-9 இருக்கு, 12 இருக்கு, திரும்பி 36 இருக்கு, 45 இருக்கு, 54 இருக்கு, 67 இருக்கு. இது மாதிரி நம்பர் எல்லாம் இருக்கு. ஆனா ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு தெரியல. அது ஒர்க் பண்ணலாம் தானே தெரியுது. இந்த அதான் பிரச்சனை. பாகிஸ்தான்லயும் ஒர்க் பண்ணல, இப்போ ஈரான்லயும் ஒர்க் பண்ணல. ஏன்னா அதோட கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதுல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த இது வந்து ரீட் பண்ற கெப்பாசிட்டியோ இல்ல அதோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதுவோ அவ்வளோ துல்லியமா இல்லைன்றது தான் இதை காட்டுது. ரஷ்யாவோட S-400 ரஷ்யாது இல்லை, நான் சொல்றது சைனா. ஓகே ஓகே. S-400 பேட்டரிஸை வந்து அடிச்சாங்க, அவங்க அடிச்சு தகர்த்துருக்காங்க. இது எதுக்குடான்னா ஃபுல் ஏர் சுப்பீரியாரிட்டி. ஏன்னா ஈரானுக்கு வந்து வான்வெளியில பறந்து அடிக்கக்கூடிய விமானங்கள் இல்லை. அந்த ஏர் சுப்பீரியாரிட்டிக்கு வந்து கவுண்டரா அவங்க யூஸ் பண்ணது என்னடான்னா இந்த பேட்டரிஸை தான். அதாவது இந்த S-300, HQ-9, HQ-12 இதை தான் அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதை முதல்ல அடிச்சிட்டாங்க. அதை அடித்த பிற்பாடு ட்ரக் கேரக்டர்ட் லான்ச்சர்ஸ் அப்படின்வாங்க, ஏவுகணைகளில் ட்ரக்கில் மேலே நிறுத்தி அப்படியே போகிறது விடுறது. ஓகே. பாகிஸ்தான்லையும் TELs நம்ம வந்து சிந்தூரில் ஆப்ரேஷன் அடிக்கும்போது, நம்ம சர்கோடாவில் அடிக்கும்போது ட்ரக் கேரக்டர்ட் லான்ச்சர்ஸை தான் முதல்ல தாக்கணும். அவங்க ஏவுகணைகளை ட்ரக்கில் நிறுத்தி அதை பறக்க விடுறது தான் அவங்களோட செயல்முறை. முன்கூட்டி அட்வான்ஸாக அதை அட்டாக் பண்ணுறது இல்லை, எங்கே வேணாலும் அதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓ ஓகே. ட்ரக் கேரக்டர்ட் லான்ச்சர்ஸ்ன்னா அதை தாக்கி அப்போ ஏவுகணைகளை இவங்க அதை யூஸ் பண்ண விடாமல் தடுக்கலாம்னு நினச்சி அதை. பட் ஆனால் இவங்க அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸும் சைலோஸும் கட்டி வச்சுருந்தாங்க. பூமி கடியில இருந்து ஓப்பன் ஆனால் அங்கேருந்து பறக்கிற மாதிரி. அப்படி. ஆனால் அது தெரியாது இல்லை, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா மலைப்பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல இவங்க வந்து பங்கருங்க நிறுவி இருந்தாங்க இந்த சைலோஸை. இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்கு போகிற சூப்பர் சோனிக் மிசைலாக இருக்கட்டும், ஹைப்பர் சோனிக் மிசைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பங்கர்ல இருந்து பங்கர். அதே Fateh-1ன்றது வந்து சிலர் வந்து 10 மேக்கு 13 அவ்வளோ இருக்கான்றது டவுட் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஓர்ஷனிக்கும் இஸ்கந்தர் தான் அந்த லெவலில் எட்டி இருக்கு. பட் ஒன்று உண்மை, ஈரான் வந்து 5 மேக்கு குறையாம இருக்கும். Fateh-1 ஆகட்டும், இல்லை Fateh-3 ஆகட்டும், Fateh-2 ஆகட்டும், இல்லை கரம்ஷேர் ஆகட்டும், இல்லை ஷதாப் ஆகட்டும். ப்ளஸ் கதர்ன்னு சொல்லிட்டு கடல் வழியாக தாக்கக்கூடிய இது ஒரு ஏவுகணை இருக்கு. இந்த ஏவுகணைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இது ப்ளஸ் அவங்க அண்டர் கிரவுண்டு சைலோஸ், அதாவது கடலுக்குள்ளே இருந்தே ஒரு தொலைவு வரைக்கும் சைலோ வச்சிருக்காங்க. அப்படியே அந்த மெசேஜ் கடலுக்குள்ளேயே போய் தாக்குற மாதிரி, கடல்லேருந்தே தாக்குற மாதிரி, நிலப்பரப்பில் இல்லாமல் கடல்ல இருந்து. அது எதுக்குடான்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை வந்து முழுமையா மூடணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கடான்னா எந்த கப்பலையும் வேணும்னாலும் அதுக்குள்ள இருந்து அந்த சைலோவை யூஸ் பண்ணி ஏவுகணையை ஏவலாம். அப்ப என்ன ஆகும், நீர் இந்த கப்பல்கள் இருக்கு பாருங்க, ஆயில் கார்கோஸ், அது படுத்துக்குச்சுன்னா மிலிட்டரி ஷிப்ஸ் மாதிரி இல்லை, அது உள்ள உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்த இடமும் எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும். மொத்த இடமுமே வந்து போக்குவரத்துக்கு இல்லாம போயிடும். ஆல்ரெடி இப்போ போக்குவரத்து இல்லை ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல. 20% ஆயில், 20% 25% ஆயில் அது வழியாக தான் உலகத்துக்கு வந்தாகணும். இப்போ நின்று போயிருக்கு. அதே சமயத்தில் அவங்க அடுத்த தாக்குனது வந்து IRGCயோட கமாண்டை மொத்தமாக நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. இன்க்ளூடிங் விவேக், அவங்களோட உளவுத்துறை தலைவர்கள் உட்பட எல்லாரையும் நாங்கள் முடிச்சிட்டோம்னாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராது ஈரானுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எக்ஸப்ட் கமேனியோட போஸ்ட்டுக்கு தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் இருப்பாங்க. அவர் போனா இவர் போனா 4 பேர் வச்சிருக்காங்க. 4 பேர் சப்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சக்சஸ். அதாவது ஒருத்தர் மறைந்து விட்டாலோ இல்லை அவர் அழிக்கப்பட்டாலோ உடனே அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னொருத்தர் ரெடி. அதுதான் அவங்க செட்டப்பு. அதனால தான் IRGCயோட கமாண்டர்ஸ் இறந்த விடனே பிரிகேடியர் ஜெனரல் வஹீதியை வந்து கமாண்டரை அறிவிச்சிட்டாங்க. டக்குன்னு உடனே அறிவிச்சாங்க. மேசூத் பெசஸ்கியான வந்து ஏன் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ள அந்த கமேனி இருந்த இடத்துல வைக்கலன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூடக்கூடாதுன்னு தான் தனியாக. இப்போ மேசூத் பெசஸ்கியான் தலைமையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, தலைமை நீதிபதி
தலைமையில், குலாம் ஹுசைன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தலைமையில். அதே போல் இன்னொரு அயத்துல்லா இருக்கார். அயத்துல்லா கவுன்சில் என்பது 88 பேர் கொண்ட அரசியல் குழு. இந்த அரசியல் குழு என்பது அதுதான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லானது. அந்த குழுவில் 88 பேர் தான் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதில் ஒரு முக்கியமான நபர் தான் இப்போ இருக்கக்கூடிய அலி ரஸா அராஃபி, அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அரசியல் தலைமையும் செயலிழக்க செய்யல. இதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்கள் நான் கொடுத்தது. அரசியல் தலைமையும் செயலிழக்க செய்ய முடியல, இராணுவத்தையும் அவங்க முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கடான்னா பெரிய போரா இதை மாற்றி விட்டாங்க இப்போ இஸ்ரேலும். ஆனால் இஸ்ரேல் பண்ண தாக்குதலோட தன்மை பாராட்ட வேண்டியது. பண்ண தாக்குதல் சரியா தவறான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. துல்லியமான தாக்குதல். போரோட குறிக்கோள் அவங்களோட அணுவாயுத உற்பத்தியை அழிக்கிறது தான் போரோட குறிக்கோள். ஆனா அங்க தாக்குதல் பண்ணிருக்காங்களா? இஸ்ஃபான்ல பண்ணிருக்காங்க. ஆனா அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டிருக்கா, அந்த யுரேனியம் என்ரிச் யுரேனியம் அழிக்கப்பட்டிருக்கான்னா இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இஸ்ரேலே இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நாங்கள் அழிச்சுட்டோம்னு சொல்ல முடியல. அமெரிக்காவோட தேவை என்னவென்றால் இருக்கக்கூடிய அரசியல் தலைமை கமேனியை அழிக்க வேண்டியதுதான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு. ஸோ 2 பேருக்கு வெவ்வேறு குறிக்கோள், ஒரே குறிக்கோள் இல்லை. சவுதிக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷியா சுன்னி ஷியா இதை கட்டுப்படுத்தணுன்றது அவங்களோட கட்டாயம். இதை தான் அவங்க குறி வச்சிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தத்தில் இந்த போர் எட்டி இருக்கிற சூழல் எப்படி இருக்குடான்னா அமெரிக்காவோட அசட்ஸ், அவங்களோட இராணுவ பலமும் இப்போ பலவீனமாக தான் இருக்கு அந்த பகுதியில். அவங்க கப்பல் படை 5th ஃப்ளீட் பஹ்ரைன்ல இருக்கு. கத்தார்ல அவங்களுக்கு அல்-உதைத் பேஸ் இருக்கு. துபாயில் சிஐஏயோட ஆஃபீஸ் இருக்கு. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் அவங்களுக்கு பேஸ் இருக்கு. இந்த பேஸுகள் எல்லாம் இன்னைக்கு ஈரான் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் குறிப்பாக F-15 விமானத்தை சுட்டு வீழ்த்து F-15 விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அடிச்சது எல்லாமே கவுண்டர் ஃபோர்ஸ் டார்கெட்ஸ். எங்கெல்லாம் ராணுவ தளவாடங்கள் இருக்கோ அதை தான் முதல்ல அடிச்சாங்க. அது உண்மையில கடுமையாக தாக்கப்பட்டிருக்கா சார்? நியூஸ் வருது இந்த பேஸோட. அந்த பேஸ் அமெரிக்கன் ஏர் டிஃபென்சஸ் ஆர் வெரி வீக். அங்கே தேவையான அளவுக்கு அவங்க ஏர் டிஃபென்சஸை வைக்கல. அதுதான் உண்மை. ஈரானை இந்த ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே ஈரான் முடிஞ்சதுன்னு நினைச்சு அவங்க அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. அசால்ட்டா தலைவனை போட்டுட்டா கதை முடிஞ்சிடும், அதோட கடை முடிஞ்சிடும், உள்ள கிளர்ச்சி வெடிச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கணக்கு தப்பு கணக்கு. அது இப்போது வரைக்கும் தப்பு கணக்கா ஆயிருக்கு. நிச்சயமா. கணேஷ்குமார் சார் நான் ஒன்று கேட்கணும் சார். குறிப்பாக சார் சொன்ன மாதிரி டீட்டெயிலாக சொன்னாங்க. இதில் தாக்கு பிடிக்கிற மாதிரி பொருளாதார ரீதியாக அமெரிக்காவும் இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. அவங்களுக்கு செலவு எந்த மாதிரி இருக்கும்? ப்ளஸ் இதால் இந்த போரால் பிற நாடுகளுக்கு என்ன சார் பொருளாதார ரீதியாக ஒரு தாக்கம் ஏற்படும்? எதுக்காக தாக்கணும்? முதல்ல இது தாக்குதல் பண்ணுறாங்கல்ல, ஏன் தாக்குதல் பண்ணும்? இப்போ 2 பேருக்கு 2 அப்ஜெக்டிவ் சார் சொன்னார். ஸோ அந்த 2 அப்ஜெக்டிவில் அமெரிக்காவுக்கான அப்ஜெக்டிவ் ரொம்ப தேவையா? அமெரிக்கா இருக்கிற நிலைமையில இது தேவையானா இல்லை, அது அமெரிக்காவோட எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க. பட் ட்ரம்ப் விடாப்படியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லப்படுதுன்னா ஆதிக்கத்தை நம்ம செலுத்தணும், இவன் மட்டும் இப்படி வாலாட்டலாம், அந்த எண்ணெய் வளங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். முதல்ல உள்ளுக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் சொல்றதை யாரும் கேட்கல. ஓகேவா? சில பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்கிறான்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. வெளிநாட்டு தலைவர்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, மோடிஜி ஃபோன் எடுக்க மாட்டாங்க, யாரையும் கூட பேச மாட்டாங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இவர் ஒரு வருஷம் ஆட்சியை நடத்தியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ் பண்ணார். நாட்டு எல்லா தலைவர்களையும் அந்த செனட் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு காங்கிரஸ், அமெரிக்கன் காங்கிரஸ் ஜாயின்ட் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாரு. பேசும்போது அதில் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப நீண்ட உரை. ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ஸ்டஃப்புமே இல்லை. ஒரு ஆட்லி டீம்லாம் கூப்பிட்டு வர்றாரு. ஸோ கோல்டு மெடல் வாங்குது அப்படின்னா, அதாவது நம்மளோட பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் கட்சி தலைவர்லாம் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் காமிச்ச மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ அதை தவிர வேறு எதுவும் போன வருஷம் சாதனைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயத்தை அவர் பண்ணார். அதாவது வெனிசுலா அதிபரை போய் கடத்தி கொண்டு வந்தார். அதாவது அரெஸ்ட் பண்ணுறேன்றாரு, கடத்தல் தான், அது கடத்தி கொண்டு வந்தார். அதை காமிக்க முடியாது. கொண்டு வந்து எத்தனை வந்து நிற்க வைக்க முடியுமா? முடியாது. ஸோ அவர் மெக்சிகோவில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார். ஸோ அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவரோட ரேட்டிங்லாம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ப்ரைஸஸ் சர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் அமெரிக்காவுடைய இருப்பு அப்படிங்கிறது அந்த ஹெகிமோனியல் மைண்ட் செட்டை போது கீழே. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணி தான் அமெரிக்கா தன்னோட இருப்பை காமிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ வேறு வழியே கிடையாது. இருக்கவே இருக்குது. ஊருக்கு கிளச்சவன் வேணா ஒரு தரப்பாக அவனை 10 பேர் சேர்ந்து போய் அடிக்கலாம்னா யாரும் வரமாட்டேன்ட்டான். அப்போ திடீர்னு எடுத்த முடிவு தானே? முடிவுலாம் கிடையாது. இது ஒரு மாசமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்காக இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அழுத்தம் குடிக்கிறது, நாங்கள் இதை அட்டாக் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
ட்ரம்ப் அவர்களும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிட்டு தான் இருக்காங்க. சவுதி அரேபியா ஏன் அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு மேலே இது இவ்வளோ அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ கப்பலை கொண்டு வந்து வச்சுட்டு அட்டாக் பண்ணாமல் போயிட்டா உங்களுக்கு மரியாதை இல்லை, இந்த வடிவேல் டீ காமெடி மாதிரி தான் ஆகிடும். அப்புறம் என்னங்க மனசு செலவு பண்ணி வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே அது இல்லாமல் ஏஜிங் ஷிப்ஸ் எல்லாருமே அது எல்லாமே அந்த கப்பல் எல்லாமே புதுசு கிடையாது, எல்லாமே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே உள்ளியும் சரி வெளியிலையும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ல இருக்காங்க அமெரிக்கா. இந்த சமயத்தில் ஒரு வயசான ஒரு 80 வயசு தாத்தாவை கூட்டு வந்து நிற்க வச்சா எப்படியோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. அவ்வளோதான் தவிர என்னோட ஒரு ஆங்கிள் நான் யோசிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் கொடுக்கணும். ஸோ ஃபேர்வெல் கொடுக்கணுன்னா வேறு வழியே கிடையாது, இந்த மாதிரி கொண்டு வந்து நிற்க வச்சு அடித்து அது மூலமாக காலி பண்ணலாம். ஸோ அதுக்காக வேணால் கொண்டு வந்து எடுத்துக்கலாம்னு தவிர மற்றபடி பெருசாக இப்போதைக்கு அமெரிக்காவுடைய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ கப்பலை கொண்டு வந்து நிறுத்தணுமா? ஈரான் தான் நீங்கள் சாதாரணமான இடம் போட்டிங்களே. ஈரான் வந்து ஒரு பின்தங்கிய நாடு, 50 வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிற நாடுன்னு தான் தப்பு கணக்கு போட்டு தான் உள்ளே வந்தாங்க. இதே சவுதி அரேபியா அழுத்தம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு எங்கே போச்சு முதல்ல? இப்போ அமெரிக்காவில் இருக்க மக்கள் இதை ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா வந்து ஒரு மீள முடியாத ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு நான் பார்க்குறேன், என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாட்டில் நீங்கள் உள்ள திருப்பி கை வச்சுட்டே இருப்பீங்க. ரூல் பேஸ்ட் ஆர்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரூல் பேஸ்ட் ஆர்டர் ஏதாவது ஒன்று தான் அமெரிக்கா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திரும்ப சொல்கிறாங்க ரூல் பேஸ்ட் ஆர்டரில் திரும்ப உட்காந்து டீஎஸ்கலேட் பண்ணோம், உட்காந்து பேசணும்னா பேசி ஃபெயிலியர் ஆன அடுத்த நாள் நீ அட்டாக் பண்ணுற. ஆனால் யூகே எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ முதல்ல அப்போஸ் பண்ணாங்க, இப்போதான் அதாவது அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு வந்து நீ பேஸ் எடுத்துக்கோன்றான். ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே இது தெரிஞ்சது தான், இது எல்லாமே கூட்டு முயற்சி தான். நான் முதல்ல போகிறேன், நான் இந்த மாதிரி பண்ணுவேன், ஃபெயில் ஆச்சுன்னா நான் பின்னாடி வரேன், இவ்வளோதான். இந்த வேர்ல்டு ஆர்டர் வந்து இட்ஸ் அ கரப்டட் வேர்ல்டு ஆர்டர் மாதிரி இருக்குது. இதில் வந்து தெர் இஸ் நோ ஈக்குவாலிட்டி. இதில் வந்து மற்ற நாடுகளுக்கான சான்சஸ் நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 நாடும் மாத்திரம் தான் உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறீங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு கப்பல் வாங்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கப்பலை வந்து பிரான்ஸ் கொடுக்குறேன்னு போகும்போது அமெரிக்கா உள்ள போகுது, கொடுக்காத நான் கொடுக்குறேன்னு கட் பண்ணி விடுறான். ஸோ அப்போனா நீ ஆஸ்திரேலியாவுக்கும் பிரான்ஸுக்குமான டீலே நீ கட் பண்ணும்போது நீ மற்றவனை வளர விட போகிற. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு ஆர்டர் வந்து இட்ஸ் அ ஃபெயில்டு ப்ராசஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், இந்த ஹர்மூஸ் வளைகுடாவை வந்து மூடிட்டாங்கன்னா நாளைக்கு அங்கே ஏதாவது ஒரு மூடிட்டாங்க அங்கே ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஒன்று. அமெரிக்கா ட்ரம்ப் சொல்கிறாரு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன விலை உயர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு உண்மையில அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. அமெரிக்கா மித்த நாடு சார் யோசிக்கிறது இல்லை. அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லைன்னா, அதாவது 2 பக்கம் பெருங்கடல்கள் இருக்குது, ஒரு பக்கம் அட்லாண்டிக், இன்னொரு பக்கம் பசிபிக், எவனும் தாண்டி வந்து அடிக்க போகிறதில்ல. மெக்சிகோவில் குழப்பத்தை உண்டு பண்ணியாச்சு, வால் கட்டுறேன்னு சொல்லியாச்சு. கனடாவை 51வது ஸ்டேட்டுன்னு சொல்லியாச்சு. அவங்க வந்து இப்போ பாரத பிரதமர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக். கனடியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஹியர் இன் டெல்லி. ஓகேவா? வி ஹாவ் நம்ம டீல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்கள வந்து ஒரு 51வது மாநிலமாகவே அவர் கன்சிடர் பண்ணிட்டார். அவரை வந்து யாருமே அதாவது ஒரு 2 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் வந்து கேள்வி கேட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னொரு பக்கம் காலை வச்சு மிரிச்சிருவேன். இப்படி இருக்க என்ன யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு தலைகணம், ஒரு ஹெகிமோனியல், ஒரு மேலாதிக்க, ஒரு இம்பீரியலிஸ்டிக் பவராக தான் அமெரிக்கா இருக்கே தவிர மற்றபடி சரி எல்லாருமே ஏன் அமெரிக்காவை விரும்புகிறார்களா பயப்படுகிறார்களா? அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு மொத்தம் நீங்க பதில் 2 கலந்துருக்கும். விருப்பம் இருந்ததுன்னா வேற கதை. பயப்படுறாங்க, பயம் தான். பயம்ன்றது வெளிப்படையா வருது, அதுதான் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த பயம் எதனால வருதுன்னா, நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் பண்ணாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் தாக்குதல். வெனிசுலாவில் அது நடந்தது. பனமா இஷ்யூ, பனமா கேனல் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பனமா இஷ்யூ பத்தி படிச்சு பாருங்க. பனமால இதே மாதிரி தான் காலையில வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க, ஈவினிங் போய் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதனால உங்களை நம்பவே முடியாது முதல்ல. ஸோ அந்த நம்ப முடியாது அவங்க கிட்ட. அதாவது ஒரு பெரிய, நான் சொல்ற வார்த்தை எப்படின்னு தெரியல, ஒரு பெரிய ஒரு ரவுடின்னு வச்சுக்கோங்க, எல்லா ஆயுதமும் வச்சிருக்கான். அப்போ எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்களா, மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ரவுடிக்கு வந்து மரியாதையா பயமா அப்படின்றது அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் இது வந்து தப்பான ஒரு முன்னுதாரணமாக தான் அமெரிக்கா செட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அணு ஆயுதத்தை நான் போட்டிருக்கேன், இன்னொரு தடவை போடுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். அணு ஆயுதத்தை போடக்கூடாது, அணு ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இவர் தான் அணு ஆயுதத்தை போட்ட நாடு. இனிமேலும் போடுறது தயங்க மாட்டார்கள் அவர்கள். நான் சொல்றேன், as we speak அமெரிக்கா மேபி பிளானிங் ஃபார் ஒரு அட்டாமிக் வெப்பனை கொண்டு போய் ஈரான்ல எதுவுமே பண்ண முடியல. உங்களால ஐஆர்ஜிசி கண்ட்ரோல்ல வரல, இப்போ ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அசிங்கமா போச்சு ஊர் முழுக்க. ஸோ திரும்ப அடிச்சுட்டு இருக்காங்க. அல் ஜசீராவில் பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்குறாங்க, நீ இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏன் ஊரை எதுக்கு பக்கத்து கடை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அதே கேள்வி பஹ்ரைனுக்கு வரும், அதே கேள்வி யூஏஇக்கு வரும், அதே கேள்வி ஒமானுக்கு வரும், ஏன் சவுதி அரேபியா கேட்பாங்க. அதை முதல்ல இருக்கு ஜெயிக்கும் போது எல்லாருமே ஜெயிப்பாங்க, தோத்து போற நிலைமை வந்தவொடனே எல்லாருமே கை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அங்கதான் வந்து நிக்கிறாங்க. இப்போ இப்போ என்ன ப்ராப்ளம் வரும்? இப்போ எல்லாருமே இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக ஏன் நாட்டு இவ்வளோ பாதிக்கப்படணுமான்னு
துபாயோட ஏர்போர்ட்டை மூடுறதுன்றத விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம். துபாய் ஏர்போர்ட்ன்றது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இந்த ரீஜன். ஓகேவா? பல கோடி ரூபாய்கள் இழப்பு. துபாய் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டேட்டோட சர்வைவல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, அங்க இருக்கக்கூடிய டூரிசமோ, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகமோ, அங்க கூட வந்து செல்லக்கூடிய விமானங்களோட கட்டணம், இது 3 தான் உங்களுக்கு மெயின் பிரெட் வின்னர்னு வச்சுங்களேன். இப்போ 3மே இல்லை. இப்போ ஆராம்கோ அடிச்சிட்டான். சவுதி அரேபிகோ வந்து ஈரான் வந்து ஷஹீத் ட்ரோன் வச்சு அடிச்சாச்சு. ஸோ இப்போ சவுதி அரேபியாவால் தாக்கு பிடிக்க முடியும், பெரிய நாடு. இதே சவுதி அரேபியா மாதிரி கத்தாரால தாக்கு பிடிக்க முடியுமா? பஹ்ரைனால தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியாது. ரொம்ப சின்ன ஸ்டேட். ஆனா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுங்க. இல்லங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் வானனே சொல்ல, இஸ்ரேலுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்க எல்லா நாடுகள்லயும் இந்தியர்களுடைய மக்கள் தொகை வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஒரு கணிசமான தொகை இருக்கு. 1.5 கோடி பேர் இருக்கான். அந்த மொத்தம் பெர்ஷியன் கல்ஃப் அப்புறமா அரேபியன் பெனின்சுலா சேர்த்து மொத்தமா அந்த வளைகுடா பகுதிகளில் ஒரு 1.2 கோடி மக்கள் இருக்கான், இந்திய மக்கள் இருக்கான். அவங்களுக்காக நம்ம பார்க்கணும். நீ வந்து ஒரு மாதிரி கோத்து விட்டு போயிட்ட. இப்ப இங்க அத்தனை பேரும் எங்க வருவாங்க முதல்ல யோசிங்க. அப்ப அடுத்த பிரஷர் எங்க பில்டப் ஆகும்? சோ இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லயும் இப்போ நம்ம இந்தியா மாத்திரம் இல்ல, இட் இஸ் கிராஸ் ரோட்ல இருக்கு. ஓகேவா? அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்தியர்களுடைய பாப்புலேஷன் இருக்கு, பிலிப்பினோஸோட பாப்புலேஷன்ஸ் இருக்கு, சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாம் ஏசியன் பாப்புலேஷன் இருக்கு. அங்க ஒரு கணிசமான தொகை இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அமெரிக்கா பண்ணிருக்கீங்கன்னா, 2 பக்கம் மோத விட்டு நீ ஜாகிரதையா இருக்கிற அப்படின்றது வந்து இங்க ப்ராப்ளமே இல்ல. உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ள எவ்வளவு நாள் நீங்க கண்டிப்பா 2 நாள் போனதுக்கே இப்ப பிரச்சனைங்க. இல்ல, ஈரானை குற்றம் சாட்டினாங்க. ஈரான் வந்து வளைகுடா நாடுல தாக்க தவறு. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வர இப்ப அமெரிக்கா மேலதான் திரும்ப கண்டிப்பா கேட்டுதாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அமெரிக்காவோட பேஸ் அந்த பகுதியில் இருக்கிறது எதுக்காக வச்சிருக்காங்க? இப்ப ஒரு வீடு தாக்கப்படுது அப்படின்னும் போது போலீஸ் உள்ள இருப்பாங்க. அந்த போலீஸ் உள்ள இருக்கிறதுனாலே தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தான். இங்க விஷயம் வந்து, அதாவது அமெரிக்காவுடைய பேஸ் அங்க இருக்கிறது அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அப்படின்னு ஆரம்பிச்சது போய் அந்த பேஸ் அங்க இருக்கிறதுனால பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டுல தங்கி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட மக்களும் கேள்வி கேட்பார்களா, கேட்க மாட்டாங்களா? இப்ப நம்ம இப்ப இன்னொன்னு, கத்தார்ல பாத்தீங்கன்னா 40% இந்தியாவோட பாப்புலேஷன் இருக்கு, யுஏஇல 30% இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கும் போது we are also answerable. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாலையும் சரி, மீடியா ஹவுசஸ்லயும் பேசுறவங்க பொறுப்பில்லாம பேசுறாங்க. ஸோ இப்போ அத்தனை பேர் திரும்பி வந்தாங்கன்னா எங்க போவீங்க? அவங்க திருப்பி அனுப்ப, இப்ப போர் தொடருது, அவங்கள வச்சுக்க முடியாது. அனுப்பினா அத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுக்குறது ரெடியா இருக்கீங்களா? எவ்வளவு ஃபோரெக்ஸ் அடி வாங்கும்? ஸோ இதுல வந்து there is nothing to glorify the war. போர்னா கெட்டதுங்க. போர்ன்றது வந்து யாரும் ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான். அப்புறமா இது பார்க்கறதுக்கு வந்து நம்ம சினிமா மாதிரி பார்க்குறோம். அங்க இருக்கும் போது தான் தெரியும். உங்களோட சொந்தக்காரங்களோ இல்ல நீங்களோ அந்த மாதிரி துபாயிலையோ இல்ல கத்தார்லயோ இல்லைன்னா பஹ்ரைன்லயோ நம்மளோட நெருங்கிய உறவுகள் அங்க இருக்கும் போது உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வருமா நீங்க பாத்துங்க. அப்படி இருக்கும் போது நீங்க நான் ஈரான் சைடு எடுக்க சொல்ல, கத்தாரோ இல்ல யுஏஇயோ இல்ல இஸ்ரேல் சைடோ எடுக்க சொல்ல. இதை டீஎஸ்கலேட் பண்றதுக்கு என்னவோ அதை எடுக்கணும். ஆனா டீஎஸ்கலேட் பண்றதுக்கு எதுவுமே எடுக்காம மற்றதெல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியா சொன்னா கேட்குமானா, இந்தியா சொன்னா கேட்கும். ஆனா அமெரிக்கா சொன்னா அவங்க கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை, டேபிளுக்கே வர மாட்டேங்கிறாங்க. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை எப்படி அதாவது பாலஸ்தீன்ல காசா பகுதியில் இருந்ததோ அதே விஷயத்தை இப்ப ஈரான் லெவல் கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப அங்கேயும் நெகோசியேட் பண்ண போறது இல்ல, இங்கேயும் நெகோசியேட் பண்ண போறது இல்ல. ஒரு மாதிரி ஒரு மசாலா மிக்ஸ் மாதிரி தான் இப்ப மேற்கு ஆசியா இருக்கிறது. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்காவே எங்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நாங்கள் அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து அணு ஆயுதமாக கூட இருக்கலாமா சார்? அது எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க சார். அவங்ககிட்ட பெலாஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பெலாஸ்டிக் மிசைல்ன்றது வெறும் மிசைலாக அதுக்கு இருக்கக்கூடிய நார்மல், அதாவது வெடிபொருளை வச்சு அதை அனுப்புனா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுன்றது உண்மை. அதே பெலாஸ்டிக் மிசைல் கூட நியூக்ளியர் வெப்பனை மேட் பண்ணி அமிச்சா பெரிய தாக்கம் இருக்கும். இல்ல அதை பண்ணுமா? ஏன்னா அந்த எச்சரிக்கைங்கிறது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இல்ல கெஞ்சுற அளவுக்கு அப்படி இல்ல. இலக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நியூக்ளியர் வெப்பன் கிவ்ஸ் யூ டிட்டரன்ஸ். என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னாலே, இவ்வளோ வாய் விடுற ட்ரம்ப்பு, இவ்வளோ பேச்சு பேசுகிற ட்ரம்ப்பும், இவ்வளோ சவுண்டு கொடுக்குற ட்ரம்ப்பு, கிம்ஜாங் ஒன்று பார்த்தா மாத்திரம் ஏன் மௌனமாக இருக்கிறாரு? அங்கே அவருக்கு எதுவும் தேவையில்லையா என்னமோ? ஓகே, என்ன சார் காரணம்? அணு ஆயுதம் இருக்கு. அப்போ ஈரான்ட்ட இல்லைங்கிறீங்களா? அந்த லெவல் அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வி. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு.
அதாவது ஒபாமா போகிறதுக்கு முன்னாடி, ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி ஒபாமா பீரியடில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. யார் கூட? இதே ஈரான் கூட நெகோஷியேட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த உடன்படிக்கைப்படி இவங்க கிட்ட இருக்கிற என்ரிச்ட் யுரேனியம், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யா கிட்ட ஒப்படைப்பாங்க. அவங்களோட அணு ஆலைகளை IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட மேற்பார்வையில் வச்சிருப்பாங்க. அவங்க அணு ஆயுதத்தை நாட மாட்டாங்கன்றது தான் அதோட மைய கருத்தே. இவ்வளவு தூரம் ஈரான் இறங்கி வருவாங்கன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா ஈரான் அன்னைக்கு இறங்கி வந்தாங்க. அதை வேணாம் அப்படின்னு சொல்லி குப்பைத்தட்டில தூக்கி அடிச்சது யாரு? அமெரிக்கா தானே. இதே ட்ரம்ப் தானே. இன்னைக்கு அணு ஆயுதம் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஒருத்தனோட பாதுகாப்பை வந்து நான் காப்பாத்துறேன்னு நீ சொல்லிட்டு, அந்த பாதுகாப்பை நீங்களே வந்து அத்துமீறி வரம்பை மீறி நீங்க சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க திருப்பி அடிப்பது இயல்பு தானே. இல்ல அது அணுவா கூட இருக்கலாமான்னு கேக்குறேன். இருக்கலாம் டெஃபினட்டா இருக்கலாம். ஆனா அவங்க அணு ஆயுதம் லெவலுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மனாமா, அதாவது பஹ்ரைன்ல அடிச்சிருக்கிறதுல அங்க ஒரு ரேடார் இருந்திருக்கு. அந்த ரேடாரோட விலை மாத்திரம் $1.1 பில்லியன். கத்தார்லயும் நடிச்சிருக்கு. ஓகே, பஹ்ரைன்ல கத்தார்ல இருக்கிற ரேடார் வந்து தோஹால பேஸ்ல, அல் உதைத் பேஸ்ல இருந்த ரேடார் $1.1 மில்லியன் போச்சு. அதாவது கிட்டத்தட்ட $1 பில்லியன்னா $100 கோடி, $110 கோடி விலை உயர்ந்த ஒரு ரேடார் வந்து அழிஞ்சுது. இது இல்லாம இப்போ அடிச்சிட்டு இருக்கிற எல்லா பேஸ்லயும் உயிர் சேதங்கள் நடந்திருக்கு. எந்த இடத்துலையுமே அமெரிக்காவுக்கு வந்து பாதுகாப்பு ஆரன் இல்லை. அவங்களோட பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமோ தார்ட் மிசைல் சிஸ்டமோ எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஏன்? இன்னொரு புள்ளி விவரம் சொல்கிறேன் உங்க புரிதலுக்காக. ஒரு வாட்டி 380 தாக்குதல்கள் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது செஞ்சாங்க. ஏவுகணைகளையும் விமான தாக்குதல் 380. இஸ்ரேல் திருப்பி ஈரான் எவ்வளவு திருப்பி பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் ஈரான் மேல செய்தது 380. திருப்பி ஈரான் அடிச்சான்ல இஸ்ரேல், அது எத்தனை தெரியுமா? வெறும் 50. அதுக்கே வந்து நெகோசியேஷன் டேபிள் கொண்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் நடத்திட்டு அந்த 12 நாள் போர் நடந்தது பாருங்க. அதுல என்ன சொன்னாங்க? நான் அடிப்பேன், நான் வந்து உன் இடத்த அடிப்பேன், நான் அடித்த பிற்பாடு நீ எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடு, நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன். அது மாதிரி நெக்ஸ்ட்டு ஈரான் வந்து இவங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க அல் உதைத் பேஸ் கிட்ட. இது பிடன் அரசாங்கம் இருக்கும்போது நடந்த கதை இது. அல் உதைத் பேஸில் நான் பதில் தாக்குதல் பண்ணுவேன், நீ எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடு. உலகத்தின் பார்வையில் அவங்களும் அடித்தாங்க, இவங்களும் அடித்தாங்க. அப்படி ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் போட்டுக்கிட்டு, சரி நீ அடிவாங்களே நானும் அடிவாங்களே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் அந்த ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் நடந்தது. சாரி, ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமருக்கு முன்னாடி நடந்தது. நான் சொல்றேன் 2024 நடந்த அட்டாக். 25 ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர். இவர் தானே பரப்புரை பேசினாரு ட்ரம்ப். நான் வந்து ஈரானோட அணு கெப்பாசிட்டி எல்லாத்தையும், அதாவது அவங்க அணு ஆயுதங்கள் உற்பத்தி பண்ண திறனையே நான் அழிச்சிட்டேன். அப்ப அழிச்சதப்ப நீங்க எதுக்கு ஜெனீவால எதுக்காக நீங்க உட்கார்ந்து இத்தனை நாள் பேசிட்டு உட்காந்துருந்தீங்க? இல்ல அது வெட்ட வெளிச்சமாவே தெரியுது. ட்ரம்புக்கு வேற ஒரு நோக்கம். அது வந்து பிசினஸ் ரீதியான வேற ஒரு நோக்கம் இல்லை. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்தா இவரோட லீலைகள் எல்லாம் வெளியே வந்துடும். அப்ப உண்மையில அதானே சார்? அது ஒரு தகவல் பரவிச்சு. அதுதான் முழுக்க காரணமா என்ன? 90% அதுதாங்க காரணம். ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் டேரிஃப் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அவர் ஜனாதிபதியா இருப்பதற்கான எந்த ஒரு அடிப்படை இல்லை அப்படின்ற லெவல். அப்ப இப்படி எடுத்துக்கலாமா? ஈரான்ல நீங்க கிளர்ச்சி ஏற்படுத்தீங்களோ இல்லையா, அமெரிக்கால எஃப்டீன் ஃபைல்ஸ் கிளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி மாறிட்டாங்க. இல்ல, மக்களை திசை திருப்பும் செயலாகத்தான் இதை பார்க்கப்படுது. இதுல வந்து சவுதி அரேபியாவுக்கு இப்போ பெரிய பிரச்சனை எங்க வரப்போகுதுன்னு நான் சொல்றேன். ஈரான் பெரும்பாலும் ஷியா முஸ்லிம்கள் கொண்ட நாடு. ஈராக் ஷியா முஸ்லிம்கள் பெரும்பாலும் கொண்ட நாடு. யமன் ஷியா முஸ்லிம்கள் கொண்ட நாடு. லெபனான்ல இஸ்புல்லாவும் ஷியா முஸ்லிம்கள் தான். சிரியால ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு அலவைட்டுகள் வந்து ஷியால ஒரு பகுதி தான். இதே நீங்க வந்து சவுதி அரேபியால கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான ஜனத்தொகை
ஷியா முஸ்லிம்கள். இப்போ இது சுன்னி வாச ஷியாவா வடிவெடுக்கும் போது என்னன்னு பண்ண முடியும் உங்களால? ஷியா குழுக்களுக்கு ஈரானே வெப்பன் சப்ளை பண்ணலாம். ஓகே. ஏன்னா இப்போ நிலப்பரப்பு மூலமா ஈரானுக்குள்ள அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு அந்த இடத்த வான்வெளியில தாக்குதல் பண்ணிட்டா ஒரு நாடை கைப்பற்றுற மாதிரியா? அது முடியாது எல்லாத்துக்குமே. உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னேன், ஈராக்கோட 3 மடங்கு நிலப்பரப்புல பெரிய நாடு ஈரான் சொல்லிட்டு 2 மடங்கு பெரிய நாடு ஆப்கானிஸ்தானோட 2 மடங்கு பெரிய நாடு ஈரான்னு சொன்னேன். அந்த ஆப்கானிஸ்தானையும் இவங்களால 20 வருஷத்துக்கு அப்புறம் யாரை துரத்தி அடிச்சாங்களோ அவங்க கிட்டேயே தானம் பார்த்துட்டு போனாங்க, வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஈராக்ல என்ன நடந்தது? இவங்க ஒரு சண்டையாவது தொடங்கின சண்டையை முழுமையா முடிச்சு இவங்க வெற்றியை அடைஞ்சு இவங்க நினைச்சதை சாதிச்சுட்டு வெளியே போயிருக்காங்களா? அமளியிலையும் குழப்பத்திலையும் உள்நாட்டு போர்லையும் தானே அந்த நாட்டை விட்டு போயிருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. இது ஏன் மத்த நாடுகள் புரிஞ்சுக்க மாட்டேங்குது? அமெரிக்கா பண்ற வேலை ஊர் உலகத்துக்கே தெரியும், என்ன திருட்டுத்தனம் பண்றாங்க. அதை ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? யாரு புரிஞ்சுக்க மாட்டேங்க? பிற நாடுகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ஈரான் மேல குற்றம். இப்போ அவங்களோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிற நாடுகள் என்ன? இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா. என்ன விலை உயர்ந்துச்சுன்னா எந்த நாடுகளுக்கு பிரச்சனை வரும்? இவங்களுக்கு தான் வரும். நீங்க சொன்ன மாதிரி மெயினா இவங்களுக்கு தான் வரும், அமெரிக்காவுக்கு வராது. அப்ப அவங்க பிசினஸ் பண்ணிப்பாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து என்ன வாங்குவாங்க. ஆனா இந்தியா என்ன பண்ணும்? ரஷ்யா கிட்ட இருந்து என்ன 22% வாங்கிட்டு 20% 22% வாங்கிட்டு இருக்கோம். சடனா 32-34% வாங்குவோம். அமெரிக்கா நான் ஐ வில் புட் டாரிஃப் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாருன்னா சுப்ரீம் கோர்ட் காரி துப்போம். யாருக்குமே வெனிசுலா கப்பல் கிட்ட இன்னும் 2 நாள்ல இந்தியா ரீச் ஆயிரும், உங்களுக்கு தேவையான எண்ணெய் இவரே ரூல்ஸ் போடுறாரு, இவரே பார்த்து கொடுக்குது. வெனிசுலால இருந்து என்ன அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லைங்க. அங்க அவ்வளவு கெப்பாசிட்டி இருந்ததுதான் இவ்வளவு பிரச்சனையே இல்லையே. அங்க கெப்பாசிட்டியே இல்லை. எக்ஸானும் செவரானும் போய் ரீஇன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேங்குது. அமெரிக்காவோட மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் குவாண்டகோ பிலிப்ஸ், செவரானு, எக்ஸானு, இவங்க 3 பேரே போக மாட்டேங்கிறாங்களே அங்க. ஒரு கல்யாணத்துக்கு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கல்யாணத்துக்கு மளிகை சாமான் வாங்கணும், அது வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன மளிகை கடையில நம்மளுக்கு வாங்க முடியாது, அங்க இருக்காது. அவ்வளவுதான். நீங்க போய் கேட்டு மொத்த கடையுமே வாங்கினீங்கன்னா கூட ஒரு பெரிய கல்யாணத்துக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் வெனிசுலா ஆயில இந்தியா வாங்குறதுன்றது. ஆனா அந்த தகவல் வந்துச்சு, கப்பலுக்கு இந்தியா நோக்கி வந்து. அவர் சொல்லுவார், அவர் 1000 சொல்லுவார் சார். மோடி மே கமின்னு சொன்னாருன்னு கூட தான் சொன்னார். அதெல்லாம் நம்ப முடியுமா சொல்லுங்க? அமெரிக்கா பாராளுமன்றத்தை போய் 3,50,00,000 பேர் செத்து போயிருப்பாங்க இந்தியா தாக்குதல் பண்ணியிருந்தா சிந்தூர்ல, நான் தான் காப்பாத்தினேன்னு சொன்னார். இது உண்மையா? 3,50,00,000 பேர் இந்தியா அணுகுண்டு போட ரெடியா இருந்ததா? சபா ஷெரீஃபை கொல்ல போறான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோட்டுல சொன்னது என்னன்னா, சபா ஷெரீஃபை இந்தியா கொண்டு இருக்கும்னு, நான் தான் காப்பாத்தினேன் இவர் பண்ணியிருக்காரு. 2 நாள் முன்னாடி இவங்க நாடு பண்ணிருக்குது அந்த வேலையை. ஆப்கானிஸ்தானுக்கு நீ அட்ரான்னு சொல்லி, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமாபாத்ல ஷாபாஸ் ஷெரீஃப் வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் தூரத்துல 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். கோயம்பேடு அடிச்சிருக்காங்க, அசோக் நகர்ல ஷாபாஸ் ஷெரீஃப் வீடு அடிக்க சொன்னது அமெரிக்கா. தாலிபானுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது இன்னைக்கு அமெரிக்கா. அதனால பாகிஸ்தான்ல இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யார் பக்கம் இருக்காங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஆயில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை அவங்க அதிகப்படுத்தினாலோ இல்லை அவங்க கொடுத்துட்டு இருந்தாலோ இல்லை டர்க்கிக்கு ஆல்ரெடி ஆயில் வித்துட்டு இருக்காங்க. டர்க்கி வாங்கிட்டு தான் இருக்கு. டர்க்கி வளர்றது சவுதி அரேபியாவுக்கும் பிடிக்கல. அதை அதிகப்படுத்தினாலோ இப்போ என்ன ஆகும்? சவுதியோட எண்ணெய் பம்பாகிறது. உதாரணத்துக்கு இந்த அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ள ஒபெக் பிளஸ் 2,06,000 பேரல் வரைக்கும் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் எண்ணெய் ப்ரொடக்ஷனை, கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷனை, அதாவது உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னாங்க. இந்த மாதம் 1,37,000 பேரல் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இத்தனை பேரல் எடுப்பீங்க, அந்த பேரலை எப்படி ஷிப் பண்ணுவீங்க? இப்போ ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் மூடியாச்சு. இன்னைக்கு தேங்கி இருக்கிற எண்ணெய் மாத்திரம் 5 மில்லியன் பேரல் தேங்கி நிக்குது சவுதி அரேபியால. பைப்லைன் மூலமா எண்ணெய் போகும், ஆனா போகாது. எவ்வளவு பேரல் நீங்க அனுப்ப முடியும்? இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னடான்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலும் பயமும் என்னடா, இன்னொரு பயம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ ஈராக் மிலிட்டியாஸும் ஈரான் மிலிட்டியாஸும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈரானோட ஐஆர்ஜிசியும் ஈராக்கோட இதுவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த மொத்த ரீஜனுமே ஒரு அன்ஸ்டேபிள் ரீஜன். எங்க ஈரான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் மொத்தமே அன்ஸ்டேபிள் ஆயிடும்.
ஒன்னா கை கொடுத்த மாதிரி சிரியால இருந்து சிரியால இன்னொரு சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஐ புட் தம் தேர்னு சொன்னார்ல, அது ஏன்னா சிரியாவோட வான்வெளியை தான் யூஸ் பண்ணி இஸ்ரேல் உள்ள இல்ல சிரியாவோட அதிபர் நான் தேர்ந்தெடுக்க அல்ஷராரா அவரே பெரிய தீவிரவாதி சொல்லிட்டு தானே claim இவங்க தான் பண்ணாங்க. சொல்றது. அதான் இவங்களே சொல்லிட்டு நாளைக்கு அவர்களே தூக்கி உள்ள தூக்கி உட்க வச்சுட்டு ரகுவரன் சொன்ன டைலாக் தான். ஓகே. இவராம் கொண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம். மாதிரிதான். நிச்சயமா சார். இப்போ ஈரானை நம்ம எப்படி பாக்குறது இந்த போர் கண்ணோட்டத்துல எதுக்கும் அசரம் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்த போர் எப்படி பாக்குறது? இல்ல லாக் ஆயிருவாங்க. நான் ஒரு இந்தியனா நான் இங்க பேச விரும்புறேன். ஓகே. ஈரானை மிகைப்படுத்த வேண்டிய தேவையும் எனக்கு இல்ல, இஸ்ரேலை குறைத்து மதிப்பிட வேண்டிய தேவையும் இல்ல. ஆனா யதார்த்தத்தை நம்ம பேசியாகும். யதார்த்தத்தை பேசியாகும். கள யதார்த்தம், போர் யதார்த்தம் என்னவென்றால், ஈரான் இன்னும் இந்த போர்களை செய்து கொண்டிருந்தால், இன்னும் இது போன்ற வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஈரான் மக்கள் மீது அழுத்தம் அதிகமாகும். உதாரணத்துக்கு இன்னைக்கு $1 = 17 லட்சம் ரியால். ஸோ மக்கள் அன்றாடம் வாழக்கூடிய மக்கள் ஆல்ரெடி ஈராக் போரில் 8 வருஷம் அவங்க அவஸ்தைப்பட்டாங்க. இன்னைக்கு பொருளாதார தடையில கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. எத்தனை காலம்தான் அந்த கொந்தளிப்பும் அந்த கோபமும் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் ஈரான் மக்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அதிகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சார் சொன்னது போல இந்த மொத்த வெஸ்ட் ஏசியா பிராந்தியத்தில் பல்வேறு நாட்டை சேர்ந்த மக்கள் வசிக்கிறாங்க. குறிப்பிட்டு இந்திய மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. ஈரான்ல மாத்திரம் இல்ல, ஈரான்ல 10,000 பேர் தான் இருக்காங்க. கம்மி. பஹ்ரைன் எடுத்துக்கோங்க, பஹ்ரைன்ல பாதி பாப்புலேஷன் இந்தியன் பாப்புலேஷன். கத்தார்லயும் யுஏஇலயுமே 40% பாப்புலேஷன். அவ்வளவு எதுக்கு, பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டி, மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஷியா. மன்னர் தான் வந்து சன்னி. அங்க கிளர்ச்சி வெடிக்கலாம். நெக்ஸ்ட் ஈரான் அங்க வந்து வித்துடும் கிளர்ச்சிக்கு. நிச்சயமா சார். இப்போ சார் சொன்ன மாதிரி பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்குங்கிறாங்க. இது எப்படி சமாளிக்கும்? இந்த போர்ல ஈரான் மக்கள் என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதெல்லாம் வந்து தடை இல்லாம போகும் பழகி இல்ல. இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி யாரு விண்டோ கிரியேட் பண்ணி கொடுத்தா? அமெரிக்கா தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஆட்சி மாற்றம் வந்து பட்னியா இருக்கேன் விரதம் ஆக்கிடுவாங்க. அப்படிதான் ஆக்குறாங்க. இது ஒரு ரம்ஜான் மாசம் வேற, சும்மாவே ஆல்ரெடி அவங்க சாயங்காலம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இப்போ பண்ண தப்பு, அதாவது இவங்க தப்பான ஒரு கணக்கு போட்டு ஈரான் மேலே தாக்குதல் பண்ண ரீகுரூப் ஆயிட்டாங்க. இன்னொரு விஷயம், 86 வயது முதியவர், ஓகேவா, அவர் உயிரோட இருந்திருந்தானா மேபி அனதர் ஒரு 5 இயர்ஸ் இருக்கலாமா? மேபி அவ்வளோதான் இருக்க முடியாது. அதுக்கு மேலே வயது பார்த்தாலே தெரியுது, இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் அவரா போயிருந்தா கூட இவ்வளோ பெரிய விஷயமா இது ஹீரோ ஆயிருக்க முடியாது. இப்போ அவர் ஹீரோ ஆயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி சார். கூட்டத்தை பாருங்க அங்க. 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே ப்ளீஸ். ஷியா சிஸ்டம்ல மரிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா போற்றப்பட வேண்டிய நபர், பின்பற்றப்பட வேண்டிய நபர்னு சில குருக்கள் இருக்கு. கடவுளுக்கு அடுத்த ஸ்தானமா, அடுத்த ஸ்தானத்துல. இப்ப நம்மளுக்கு மதாச்சாரியர்கள் அப்படின்வாங்க பாருங்க. அது போன்ற ஒரு இதுதான் ஷியா இதுல அயத்துல்லா கமீனியும் அவங்க பார்த்துட்டு இருந்தது. இப்போ அவரை கொன்னதால ஒரு போற்றப்பட வேண்டிய நபரை வந்து அமெரிக்கா கொன்னது வந்து எல்லாருக்குமே அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கு. அது இல்லாம அவர் வந்து இதை அலோவ் பண்ணல, அதை அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க போய் குண்டு போட்டீங்க. 135 பெண் குழந்தைகள் படிக்கும் பள்ளியில போய் குண்டு போட்டீங்க. ரெண்டாவது இவங்க இஸ்ரேல திருப்பி கொண்டு போடுறாங்க, அங்கேயும் மக்கள் தான் கொல்லப்படுறாங்க. நல்லா பாருங்க, இதுல எதுலையுமே அமெரிக்க மக்களுக்கு சேதம் இல்லை, அமெரிக்காவுக்கு சேதம் இல்லை. ஒன்று அழிஞ்சா இஸ்ரேலி யூதர்கள் அழிவாங்க, இல்லை ஈரானிய ஷியாக்கள் அழிவாங்க, இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியா, பஹ்ரைன் இங்க இருக்கிற சன்னிக்கள் அழிவாங்க. இந்துக்களும் இருக்காங்க. இந்துக்களும் அங்க இருக்கிறதுனால, இந்தியர்கள் இருக்கிறதுனால எப்படி சார் எவாக்குவேட் பண்ணுவோம் நம்ம? சார் 1 கோடி பேர் இல்லை, நீங்கள் ஒரு நாளில் நீட்டு ஒரு 10 நாளில் தூக்கிட்டு வர முடியாது சார். நீங்கள் எவ்வளோதான் நம்ம இருப்பில் ஆப்ரேஷன் ராஹத் தான் இருக்கிறதுல பிகெஸ்ட் எவாக்குவேஷன் ஆப்ரேஷன். நம்மளுடைய ஜெனரல் சிங் அவர்கள் தான். இல்லை அதுக்கு முன்னாடி கல்ஃப்ல பண்ணோம் சார் நம்ம. இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ல யமன்ல பண்ணது. அதுக்கு முன்னாடி ஈராக் அந்த போர்ல இல்ல. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் நான் சொல்றேன், இப்ப நிறைய டெக்னாலஜி பிளஸ் என்னதான் பண்ணீங்கனாலும் கொண்டு வர முடியாது சார். இத்தனை பேர் எப்படி கொண்டு வருவீங்க? கொண்டு வர முடியாது. அது மாதிரி கொண்டு வர முடியாதுன்னும் போது இப்ப இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா யூஎஸ் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இதுல 2-3 விஷயத்த நான் குறிப்பிட விரும்புறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னோட பார்வையை வைக்கிறேன்.
இதுல வந்து 2 முக்கியமான துறைமுகங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒன்னு சபஹார் போர்ட் நம்மளோடது, இன்னொன்னு வந்து ஈரான்ல இருக்குது, ஈரான்ல இருக்கிற நம்மளோட சபஹார் போர்ட் ஓகே பாதிக்கப்படுது. இன்னொன்னு ஹைஃபா போர்ட் இஸ்ரேல்ல இருக்குது, இந்தியாவுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. இப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஹைஃபாவை அடிக்குது, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சபஹார் அடிக்குது. ஸோ இப்போ 2 பக்கம் நான் சொன்ன 2 துறைமுகங்களும் ஏன் முக்கியம் அப்படின்னா 2 வழித்தடங்களை இந்தியாவும் மற்ற நாடுகளும் சேர்ந்து உருவாக்கின புதுசு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதாவது இந்த பில்டிங் கட்டி விளையாடுவோம் தெரியுமா குழந்தைங்கள்லாம், அப்போ வந்து ஒருத்தர் எட்டி உதச்சா எப்படி இருக்கும், அதே தான் நான் பார்க்குறேன். நான் சொல்றது ரொம்ப ஹார்டான வார்த்தையா இருக்கும், பட் ஐ சி தட். ஸோ நான் வந்து ஒரு குழந்தையா ஒரு கட்டி ஒரு விளையாடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பெரிய ஆள் எழுந்து வந்து நீ விளையாடுறியா அப்படின்னு அந்த மலை கூச்சி வச்சிருக்க மலை மெரிச்சா எப்படியோ அந்த மாதிரி நான் சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான் சொல்றேன். ஐஎன்எஸ்டிசின்ற பார்ட் அந்த ட்ரேட் ரூட் வந்து சபஹார் போர்ட் வழியா ஸ்டார்ட் ஆகி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் போகுது. இப்ப சபஹார் போர்ட் அவுட் முடிஞ்சு போச்சா. ஐஎம்இசி வந்து இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், அது எங்கெங்கெல்லாம் போதோ அந்த இடத்துல இப்ப அடி வாங்கியிருக்கு. இப்ப சொல்லி வச்ச மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் இருக்கோ அந்த இடம்லாம் இப்ப அதாவது மார்க் பண்ணி வச்சுட்டு இங்க அட்ரா அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுல நீங்க மாற்று கருத்து இருந்தா அவங்கவுங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம். ஐஎம்இசியோட ரூட் பாருங்க, ஈரான் தாக்குதல் பண்ண இடத்த பாருங்க, ஐஎன்எஸ்டிசியை பாருங்க, அமெரிக்கா தாக்குற இடத்த பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இருக்கிற எந்த ஒரு ட்ரேட் ரூட்டும் மாறக்கூடாது. நான் சொல்றது தான் சட்டம், நான் சொல்றது தான் ஆளுமை. முடிஞ்சா இரு, இல்லைன்னா அயட்டல்லா கோமினிக்கு நடந்தது உங்க நாட்டுக்கும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு அறைகூவலை தான் அமெரிக்கா இப்போது உலகத்துக்கு விட்டு நான் பார்க்குறேன். ஓகே, நிச்சயமா சார். இப்போ வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் என்ன சொன்னால் நாங்கள் இன்னும் தாக்க ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் கொடூரமாக இருக்கும், ஒழுங்கு ஆயுதத்தை கீழே போட்டுருங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சார் அடுத்த கட்டமாக இருக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதல்? சார் இப்போ பிரச்சனை இல்லை, அது சும்மா மிரட்டுறாங்க. யார் முதல்ல கன்சிமிட்டுவாங்கன்றது தான் இங்கே விஷயமே தவிர்த்து எப்படியும் இது வந்து 10 நாள் வரைக்கும் இது இழுபறி நீடிச்சா. ட்ரம்பே சொல்லிட்டார் 4 வாரங்கள் வரை. அவர் 4 வாரம் சொல்றாரு, அப்பனா அவருக்கே தெரியும் ஈரான் 4 வாரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. இதுதானே புரிய வருது. அதான் தெரியுது. அப்போ அதில் இன்னும் தாண்ட கூட வாய்ப்பு இருக்கு. நிலவழி தாக்குதல் பண்றதுக்கு பயமா இருக்கு இல்ல ட்ரம்புக்கு. வான்வழி எந்த ராணுவமே வான்வழியை பிடிச்சிட்டோம்னா நிலத்தை பிடிச்சோன்னு அர்த்தம் இல்லை. நிலத்துல போய் தாக்குதல் பண்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை, இறங்க முடியாது முதல்ல. பயம் இருக்கு. அப்போ பயம் இருக்கிறதுனால ஐஆர்ஜிசி உடையல. இப்போ இவர் வந்து 4 வாரம் வரைக்கும்னா எனக்கு தெரிஞ்சு 10 நாள் வரைக்கும் ஈரான் அவங்க தாக்குதல்கள் தொடரலாம். அதுக்குள்ள இப்போ ஒமான் வந்து 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்தியாவோட ஜெய்சங்கரும் பேசியிருக்காரு, பிரதமர் நெத்தனியாவை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த பக்கம் ஈரான் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் அவங்க இப்போதைக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து தோக்கும் நிலையிலிருந்து பேச்சுவார்த்தை செய்ய அவர்கள் தயாராக இல்லை. இருக்கிற வரைக்கும் அடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா இவங்க எல்லாருக்கும் ப்ரெஷர் வரும்போது எப்படி நீ உட்காந்து பேசினா எனக்கு வேலை முடியும், இல்லை எனக்கும் அடி வாங்குறேன், உன்னால நான் அடி வாங்கணுமான்னு சொல்லி அவங்க சொல்லணும். அந்த அழுத்தம் வரணும். அந்த அழுத்தம் வரும்போது இப்போ ரஷ்யா ஜாயின் ஆகும், சைனா ஜாயின் ஆகும். இது உலகளாவிய அழுத்தமா மாறும்போது அப்ப பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது 2 பேரும் சம அந்தஸ்துல இருந்து பேச முடியும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் இஸ்ரேலை வந்து ஈரான் தாக்கிக்கிட்டே இருக்கு, இந்த நிமிஷம் வரை தாக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? நியூஸே வெளியில வர மாட்டேங்குது. இஸ்ரேல்ல இருந்து எத்தனை பேர் உயிரிழப்பு, அது உண்மைதானா? அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போன வாட்டி தாக்குதல் பண்ணது மாத்திரம் ஈரான் அடிச்ச அடியில $50 பில்லியன் அளவுக்கான இழப்புகள் நடந்திருக்கு. உயிர் சேதம் கணக்கில் அடங்காது, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் ஜாஃபால ஹிஸ்புல்லா தாக்குதல் பண்ணியிருக்கு, பிளஸ் ஈரானும் தாக்குதல் பண்ணியிருக்கு, ஹவுத்திகளும் தாக்குதல் பண்ண தயாராகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட அயன்டோமோ தாடோ எதுவா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல எதையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஈரானோட ஸ்ட்ராட்டஜி வந்து சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்வாங்க. சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னா முழு வான்வெளி ஃபுல்லா சர்ற மாதிரியே ஏவுகணைகளை விடுறது, ஒரே நேரத்தில் மொத்தமா அப்படியே பேரேஜ் போவோம், ஒரு 100-150 போவோம் அந்த இலக்கை நோக்கி, மொத்தம் ரெட்டா தெரியும் அந்த ஏரியாவே. அப்ப எதை வந்து அந்த அயன்டூம் எதை நிறுத்தும்? முடியாது, திணறும். அப்போ நிறுத்தினா கூட அது போயிட்டு சரி நீ நிறுத்திட்டியா நான் போய் கடல்ல விழுந்துடுறேன் ரவுண்ட் அடிச்சுட்டு போகாது ஏவுகணை. நிச்சயமா அதே நேரத்துல இது ஒண்ணு அடிக்கும், பின்னாடி அடுத்து வந்துருமே. இது அடிக்கும், அடிச்ச உடனே நெக்ஸ்ட் எங்க விழும்? இங்க தானே விழும், அங்கே கீழே விழும். அதோட இலக்கு
5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஆனா விழுந்தா 2 மோதும் போது நடு வானிலே வெடிச்சிருது இல்ல அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் நடக்காது. அதைத்தான் கேக்குறேன். அப்படியே நடந்தாலும் ரொம்ப கம்மியான ஒரு பாசிபிள் பாசிபிள். 100 மிசைல் வரும்போது இது எத்தனை வந்து அடிக்க முடியும், எத்தனை மிஸ் ஆகும்? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலும் அதிகமா வந்து பாதிப்பு இருக்குங்கிறீங்க. நெத்தனியாவுக்கு வந்து அந்த நாட்டிலே இல்லையே, அவர் நாட்டிலே இல்லையா? இஸ்ரேல்லே இல்லையே, வெளியில போயிட்டதா சொல்றாங்க, வெளியில இருக்கிறாரு. இல்ல 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 அதெல்லாம் போய் அதெல்லாம் இருக்காது. நெத்தனியாஹூ இஸ் நாட் a டைப் ஆஃப் பர்சன். ஒருவேளை ட்ரம்ப் பண்ணுவாருன்னு நான் சொன்னா நம்புவேன் தவிர்த்து நெத்தனியாஹூ பண்ணுவாரு இல்ல இப்ப இருக்கிற ஈரான்ல இருக்கக்கூடிய மேசூத் பெசஸ்கியான் பண்ணுவாங்கன்னா 2 பேரும் அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல. அதுக்கு அவங்க அந்த நாட்டுல இருந்த மக்களோட மக்களா அப்படிப்பட்ட இல்ல அழியறது. குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், முதல்ல ஐடாலோக்கே ரஷ்யா அழைப்பு விடுத்தது வந்துருங்கன்ட்டு, முடியாதுன்னு அவர் அங்கேயே இருந்தார். ஸோ அவ்வளோதான். இன்னொன்று, நம்ம நெட்டான்யாவை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவரோட அண்ணன் யார் தெரியுமா? யோனிட்டன். என்டபே ஏர்போர்ட்டை இது பண்ணாங்கல்ல, இடி அமீன் வந்து ஒரு இடி அமீன் பிளாக் தண்டர் இல்ல ஆபரேஷன் என்டபே. ஸோ ஆமா, அது அந்த விமானத்தை கடத்தி கொண்டு போய் உகாண்டால வச்சுட்டாங்க. அந்த உகாண்டால விமானம் இருக்கு. உகாண்டால வந்து இருந்த விமானத்துல இருந்த யூதர்களை மாத்திரம் தனியாக கொண்டு போய் ஒரு அறையில கூட்டி வச்சுட்டு உகாண்டா அதில் ஏர்போர்ட்ல என்டபேல நெகோஷியேட் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்ட்டு. ஒரு விமானத்துல அதே அவங்க ஊர் விமானம் மாதிரியே ஒரு விமானத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ளே ஒரு காரையும் உண்டு பண்ணி மெர்சிடிஸ் அதே மாதிரி இடியமின் மாதிரியே ஒரு ஆளை செட்டப் பண்ணி கொண்டு போய் அந்த வண்டியில இருந்து இறங்கி போகும்போது எல்லாரும் அந்த காரையை பார்த்துட்டு இருக்கும் போது இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் உள்ள போந்து என்டபே ஏர்போர்ட்டை ஸ்டாப் பண்ணி இருந்த அத்தனை பேரையும் அந்த விமானத்துல ஏற்றி கொண்டு வந்தாங்க. அதுல ஒரே ஒரு 2 கேஷுவாலிட்டி, ஒரு கேஷுவாலிட்டி அங்கேயே. அந்த ஒரு கேஷுவாலிட்டி வந்து யோனிட்டன் நெட்டான்யாஹூ, இவரோட சொந்த அண்ணன். அதனால நீங்க வந்து நெட்டான்யாஹூ மேல வேற எதாவது அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இல்ல அது தகவல் வருது, அது வந்து தப்பான தகவல். ஓகே ஓகே, அது ஏரியல் ஷரான் ஆகட்டும், நெத்தன்யாஹூ ஆகட்டும், நெஃப்டலி பெனட் ஆகட்டும், இல்லை ஷிமோன் பியர்ஸ் ஆகட்டும், இல்லை இட்சாக் ராபின் ஆகட்டும், இல்லை கோல்டமேயர் ஆகட்டும், இல்லை மோஷே டயான் ஆகட்டும், யாருமே புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அல்ல. இறுதியான ஒரு கேள்வி சார், அந்த பக்கம் இஸ்ரேலில் வந்து ஹெஸ்புல்லாக்களும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நியூஸ் வருது, ஹெஸ்புல்லாக்கு பதில் இஸ்ரேல் கொடுக்குங்கிற நியூஸ் வருது. ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் ஈரான் அட்டாக் பண்ணது வெளியிலேயே வரல. ஹிஸ்புல்லாவும் அங்கே வளர்த்த சேதமா, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லெபனான் அதிபர் சொல்கிறாங்க நிப்பாட்டுங்க வேண்டாம், அங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் இங்கே அதையும் மீறி நடக்குதுன்னா அங்கேயும் அப்போ வந்து ஹெஸ்புல்லாக்கள் வந்து தீவிரமாக இருக்குதுன்னு. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா ரீக்ரூப் ஆகிடுமோன்ற ஒரு அச்சம் இருக்குது. அதனால தான் அவங்க பாராளுமன்றத்தில் ஹிஸ்புல்லா எம்பிக்கள் இருக்காங்க. லெபனான் பாராளுமன்றத்தில் முகமது ராத் நினைக்கிறேன் அவங்க பாராளுமன்ற குழு தலைவர் பேர், அவரை கொண்டுட்டாங்க. 30க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர்களை கொண்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜாஃபால வந்து தாக்குதல் நடந்திருக்கு. ஈரான் பண்ண மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்தவரை, அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ண அப்பாற்பட்ட பிரச்சனை, ஹமாஸுக்கு புகலிடம் கொடுத்துருக்க கூடாது, தஞ்சம் கொடுத்துருக்க கூடாது. அதன் விளைவு தான் இதெல்லாம். இதுதான் காரணமே தவிர்த்து ஹமாஸுக்கு சவுதி அரேபியாவுக்கு இல்லாத பிரச்சனை, டர்க்கிக்கு இல்லாத ப்ராப்ளம். ஏன்னா உலக தீவிரவாதத்தின் செவிலித்தாயின் தந்தைன்னு சொன்னால் அமெரிக்கா, தாயின்னு சொன்னால் பாகிஸ்தான், செவிலித்தாயின்னு சொன்னால் செவிலித்தாய் தான், கரெக்டு தான், அது ஆப்கானிஸ்தான். அதுக்கு மிட்வைஃப் அந்த குழந்தைய வந்து வாங்கியது, அதாவது வெளியே எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா சவுதி அரேபியா. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஈரானுக்கு அப்படி என்ன தேவை வந்துச்சு? ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஹிஸ்புல்லா ஹமாஸ் எல்லாம் உருவாக்கி வச்சு? அது என்னை பொறுத்த வரைக்கும் கொமேனி அரசு பண்ண மிகப்பெரிய தவறு. அது காரணம் அன்னைக்கு இருந்த ஈரானோட பிரசிடென்ட்டும் ரைசி, அவரும் ஒரு காரணம். இன்ஃபேக்ட் ரைசி இஸ்ரேல் தானே கொண்டுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஹமாஸுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போய் அவங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளமாக தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து அணு ஆயுதம்ன்றது 2ஆம் கட்டம் தான். அணு ஆயுதத்தை அவங்க என்னைக்கோ அடிச்சிருக்கணும்னா 2015 சான்ஸ் கிடச்சது, 18 சான்ஸ் கிடச்சது, அப்பெல்லாம் அடிக்காத இஸ்ரேல் இப்போ அடிக்க வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு கோபம், ஹமாஸுக்கு நீ இடம் கொடுத்தது வந்து மிகப்பெரிய கோபம் இருக்குது அவங்களுக்கு. நிச்சயமாக சார், அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி. ஜெய் ஹிந்த்.